டைரக்டர் TR சுந்தரம் இவங்கெல்லாம் பெரிய தயாரிப்பாளர்களா இருக்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பெருசா இருக்கிறது தான். அந்த எதிர்பார்ப்புகளை திருப்திப்படுத்தணும்னா நம்ம MSV சார் மாதிரி திறமையானவங்களால மட்டும்தான் முடியும். ஜுவல்லரி ஸ்பான்சர் பை தாராஸ். கட்டழகு தங்கமகள் திருநாளோ, அவள் கிட்ட வந்து கட்டி முத்தம் தருவாளோ. அப்படியே இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுமேன்ட்டு. நான் சொன்னேன் கல்யாணம் வேண்டாமான்னு சொன்னால் கேட்கல, பண்ணாங்க. அப்புறம் இது பட்டஞ்சேரியில் 70 வீட்டில் ஜானகியம்மான ஒரு அம்மா போய் வாசுவேனன் அவர்கள் ப்ரொடியூசர், அவங்களாம் அரேஞ்ச் பண்ணி பார்க்க சொன்னாங்க. போய் பார்த்தேன். ஓகே, கல்யாணம் கடவுள் புண்ணியத்தில் நல்லா நடந்தது. அபரிஸ்பரியில் அப்போ சொல்லி எல்லோரும் அங்கே பாட்டெல்லாம் வசித்தாங்க. சிஎஸ்சியெல்லாம் கட்சி நடந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டம் வீடு வாங்கினோம். என்னுடைய அம்மாவுடைய அருள் இந்த வீட்டில் இருக்குது. அந்த தைரியத்தை வாழ்ந்துகிட்டே இருக்கேன். எல்லாருக்கும் அந்த மாதிரி மனசு நல்லா இருந்தால், எண்ணம் நல்லா இருந்தால் எல்லாம் வெற்றிகரமாக முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வாழ்க்கையில் உண்டு. அதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்னுடைய அட்வைஸ் இல்லை, என்னுடைய அபிப்பிராயம். மின்னல் போல் ஒரு பார்வை, மானோ மீனோ என்றிருந்தேன். குயில் ஓசை போல் ஒரு வார்த்தை, குழலோ யாழோ என்றிருந்தேன். நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தாள், தீயோடு பஞ்சை சேர்த்தாள். நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தாள், தீயோடு பஞ்சை சேர்த்தாள். இன்று காதல் ஏக்கம் தந்தாள், சென்றாள் நாளையும் செய்வாளோ. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. MS விஸ்வநாதன் சாரை வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்குறோம். கவியரசர் அவர்களோடு இசைந்து நிறைய இசையமைப்பாளர்கள் இசையமைத்திருந்தாலும் கூட திரு MS விஸ்வநாதன் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் கவியரசர் அவர்களுக்கும் கவியரசர் அவர்களது குடும்பத்தினருக்கும் இருந்த நெருக்கம் அதிகம். இப்போதும் அந்த நெருக்கம் இருந்து இருக்கின்ற இந்த நெருக்கம் எங்களது சிறு வயதிலேருந்தே வந்தது. அதற்கு காரணம் திரு MS விஸ்வநாதன் அவர்களும் பேபி அத்தை அவர்களும் அவர்களது குழந்தைகளும் எங்களிடம் பழகுகின்ற விதம், நாங்கள் அவர்களிடம் பழகுகின்ற விதம். ஆரம்ப காலகட்டங்களிலே திரு MS விஸ்வநாதன் அவர்களோடு, திரு ராமமூர்த்தி ஐயா அவர்களோடு, விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கண்ணதாசன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வட்டம் இருந்து கொண்டிருந்தது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை, வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொதுவுடைமை. வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொதுவுடைமை. எல்லாரும்
என்னுடைய தந்தை கவியரசருக்கும் திரு எம்.எஸ். விஸ்வநாதனுக்கும் இருந்த உறவு என்பது அது ஏதோ ஒரு தெய்வ சங்கல்பம் போல தான் தெரியுது எனக்கு. காரணம் என்னன்னா, எப்படி கவியரசர் கண்ணதாசனுக்கு மகனாக நான் பிறந்திருக்கிறோனோ, அது எப்படி என்னுடைய பல ஆண்டுகால தவத்தின் பலனோ தெரியாது. அதுபோலவே திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுக்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கும் இருந்த நட்பு ஒரு மிக ஆழமான நட்பு. மெடிமிக்ஸ் ஹேண்ட்மேட் வழங்கும் திரும்பி பார்க்கிறேன். இடைவேளைக்கு பிறகு மெடிமிக்ஸ் ஹேண்ட்மேட் வழங்கும் திரும்பி பார்க்கிறேன். வழங்குவோர் 18 மூலிகைகளின் அபூர்வ சங்கமம் மெடிமிக்ஸ். மெடிமிக்ஸ் ஹேண்ட்மேட் வழங்கும் திரும்பி பார்க்கிறேன் தொடர்கிறது. அப்பாவுக்கு தொழில் மேல ஒரு மிகப்பெரிய பக்தி உண்டு. எங்க அப்பாவுக்கு தொழில் மேல. பாடல் எழுதுகிற பொழுது அவர் செருப்பு போட்டுக்கொண்டு எழுத மாட்டார். கம்போசிங் நடக்கிறப்ப நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். அந்த ஒரு மணி நேரம் இசையமைப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளரின் உதவியாளர்கள், கவியரசர், கவியரசரின் உதவியாளர், இப்படி தான் ஒரு வட்டம். அது இயக்குனரும் திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களும் திரு கவியரசர் அவர்களும் 3 சேரில் உட்காந்துருப்பாங்க. விஸ்வநாதன் சாருக்கு முன்னாடி ஒரு டீப்பாய் போட்டு அது மேலே ஹார்மோனியம் இருக்கும். ஸோ ஒரு இயக்குனர் அந்த சுச்சுவேஷனை சொன்ன உடனே ஏற்கனவே இயக்குனரும் இசையமைப்பாளரும் விஸ்வநாதனும் பேசி முடிச்சிருப்பாங்க எப்படி அந்த டியூன் வரப்போகுதுன்னு. அப்போ அந்த டியூனுக்கு ஏற்றாற்போல் கவிஞர் வரிகளை கொடுக்க வேண்டும். அப்போ விஸ்வநாதனை சுற்றி இருக்கிற அந்த இசைக்கருவிகளை இசையமைப்பவர்களில் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். இப்போ டியூன் கொடுத்த உடனே இவங்க வாசிப்பாங்க. வாசித்த உடனே எல்லாருமா ஒன்றா சேர்ந்து வாசித்த உடனே அப்பா என்ன பண்ணுவாருன்னா, கால் மேலே கால் போட்டுக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு அல்லது சிகரெட் பிடிச்சிக்கிட்டு அந்த டியூனை காதில் வாங்கிக்குவார். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சிகரெட்டை கீழே போட்டுருவார், காலில் இருக்க செருப்பை தள்ளி விட்டுருவார். இப்படி தான் யோசிப்பார். அவர் யோசிக்கிற ஸ்டைலே நல்லா இருக்கும். இப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பார், காலாட்டிக்கிட்டே இருப்பார். ஒரு அந்த அமைதி, அந்த இடத்துல கவிஞரை யோசிக்க விடுவதற்காக விஸ்வநாதன் கொடுக்குற அந்த அமைதி, அந்த படு அமைதி, அது விஸ்வநாதன் சாருடைய கண்ணை பார்த்து விட்டு அங்கே இசைக்கருவிகளை இசைத்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் படு அமைதியாக இருப்பார்கள். பின்பக்கத்தில் இருக்கிற காக்கா கத்துற சத்தமும் கிளி கத்துற சத்தமும் குயில் கத்துற சத்தமும் தான் கேட்குமே ஒழிய அந்த அமைதி அப்படியே இருக்கும். ஒரு 5 நிமிடங்களுக்கு பிறகு அப்பா வரிகளை சொல்ல ஆரம்பிப்பார். கடகடன்னு வரிகளை சொல்லி முடித்த உடனே இதுதான் பல்லவி என்று சொல்லி முடித்த உடனே அந்த பல்லவியை விஸ்வநாதன் சார் என்ன பண்ணுவார், அப்பாவுடைய உதவியாளர்கிட்ட இருந்து சந்தி பிரித்து வாங்கிட்டு அதை ஹார்மோனியம் மேலேயே வச்சுருவார். ஹார்மோனியம் மேலேயே வச்சுட்டு பாடி விஸ்வநாதன் முதல்ல பாடுவார். பாடின உடனே அந்த ஆர்கெஸ்ட்ரா இருக்குல்ல, அந்த உதவியாளர்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வாசிப்பாங்க. விஸ்வநாதன் சொல்லுங்கிற அவசியமே இல்லை. அவன் தப்பாக வாசிச்சாங்கன்னா விஸ்வநாதன் உடனே சொல்லுவார், டேய் மாத்திராம்பார், உடனே மாற்றி சொல்லுவார். அதுக்கு என்ன தாளங்கிறத சொல்லுவார். விஸ்வநாதன் சொல்லிடுவார். ஒரு மிகப்பெரிய மேதை, ஒரு மிகப்பெரிய மேதை. அதாவது அந்த இடத்துல சாட்சாத் சரஸ்வதியை ஒவ்வொரு உருவிலையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். ஆனால் விஸ்வநாதன் என்ன பண்ண, பாடி முடிச்சுட்டு டைரக்டர் தான் பார்ப்பார். அப்படி ஒரு பார்வை பார்த்தோன்னே டைரக்டர் நல்லா இருக்கும்பார். உடனே அப்புறம் அம்மா சரி பல்லவி முடிச்சாச்சு, சரணம் போகலாம்மா அப்படிம்பார் அப்பா. சரி சரணம் போகலாம். உடனே அதுக்கப்புறம் சரணம் என்ன பண்ணுவார்னா, அப்பா 3 சரணம் ஒன்றா கொடுத்துருவார். அந்த காலத்தில் இசைத்தட்டில் 4.5 நிமிஷங்கள் தான் அந்த இசைத்தட்டு ஓடும். அதனால் அந்த 3 சரணத்துக்கு மேலே போக முடியாது. அந்த 3 சரணத்துக்கு கொடுத்துருவார். அந்த 3 சரணத்தையும் கொடுத்த உடனே ஒவ்வொரு சரணமாக எழுதி ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு சரணமாக எழுதி விஸ்வநாதன் வாங்கி படிப்பார். விஸ்வநாதன் அதை படிச்சுட்டு திருப்பி பாடுவார். ஆக அந்த இடத்துல இருக்கிற ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு தெய்வீகத்தன்மை பார்ப்பவர்களுக்கு அப்படி சந்தோஷமா இருக்கும். டீ எடுத்துட்டு வர்றவங்க கூட அப்படியே நின்றுகிட்டே இருப்பான். பழம் யாவும் உனக்காகவே
உனக்காக வேண்டும். பாவை உன்முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும். மடி மீதில் விளையாடும் தேயாக வேண்டும், நீயாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். இப்படி ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கும்போது அடிக்கடி இந்த இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். முன்னெல்லாம் மேடைகளில் சங்கீத கச்சேரி, ட்ராமா, இப்படி லைட் மியூசிக்கெல்லாம் இருக்காது. சினிமா பாடல்களை மேடையில் பாட ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு 1958 59 ஞாபகம் இல்லை. அந்த வருஷம் விஸ்வநாத ராமூர்த்தி ஆர்கெஸ்ட்ரா தான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த சினிமா பாடல்களை மேடையில் பாட காரணம் யாருன்னாக்கா, சேலத்தில் நாங்கள் மாடர்ன் தியேட்டரில் வேலை செய்யும்போது பக்கத்தில் ஜெயசீலன்ட்டு ராஜாராம் மினிஸ்டருடைய அண்ணன், அவங்களுக்கு எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து பழக்கம். அவர் சஜஸ்ட் பண்ணார், இந்த மாதிரி சினிமா பாடல்கள்லாம் மேடையில் கச்சேரி பண்ணால் எப்படி இருக்கும் மிஸ்ஸுன்னு கேட்டார். நீ யார் கேட்க போகிறா இருக்காரில் ரேடியோவில் கேட்டு பழக்கப்பட்டீங்களா பார்க்கலாம்னா, நாங்கள் 58 ஆரம்பித்தோம் அந்த கச்சேரி சினிமா பாட்டுகளை மேடையில் பாடலான்ட்டு. அதிலேருந்து தான் சினிமா பாடல்களுக்கு கச்சேரி வளர்ந்து இன்றைக்கி ஆர்கெஸ்ட்ரா, மெல்லிசை மன்னர்கள், மெல்லிசை குழுக்கள் எல்லாம் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதுக்கு? புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, தண்ணீர் எதுக்கு? ஜாலி இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதுக்கு? புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, தண்ணீர் எதுக்கு? ஜாலி மயங்கி மயங்கி ஆட வந்தனே, அடமன்னாதி மன்னன்மார்களே, சும்மா மயங்கி மயங்கி ஆட வந்தனே. பறந்தால் மேகங்கள், ஓடினால் கானங்கள், பாடினால் கானங்கள், ஆடுவோம் வாருங்கள். முக்கியமாக அந்த மேடை கச்சேரிகளில் நல்ல பாப்புலராக பல கச்சேரிகள் பண்ணி கொடுத்தோம். பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் வேண்டிய ஒரு பத்திரிகை பண்ணி கொடுத்தோம். அந்த ஒரு கச்சேரி நடக்கிற விஷயம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. என்கேடி கலாமண்டலத்தில் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு முதல் நாள் ராத்திரி ஒரு 10:30 மணி இருக்கும், ராத்திரி 11 மணி இருக்கும், ஒரு ஃபோன் வந்தது. மெடிமிக்ஸ் ஹேண்ட்மேட் வழங்கும் திரும்பி பார்க்கிறேன் தொடர்கிறது. மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் இருக்காரா அப்படின்னு ஃபோன். எனக்கு தெரிஞ்சு போச்சு யார் பேசுகிறான்னு. கண்ணதாசன் ஃபோன் பண்ணியிருக்காரு. என்னென்ன இது மெல்லிசை மன்னர் பழக்கம் இல்லை, உனக்கு நாளை கொடுக்க போகிறாங்க அந்த டைட்டில், நான் தான் சஜஸ்ட் பண்ணேன் இந்த டைட்டில் உனக்கு கொடுக்க போகிறாங்கன்னு. எனக்கு ஃபோன் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வேணா என் பேர் MS விஸ்வநாதனே விட்டுருக்காரு, வரமாட்டேன்னு. அப்புறம் பத்திரிகைக்காரங்க எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் வச்சு பேசி கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டிப்பாக பட்டம் வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி மெல்லிசை மன்னர்கள் அன்றைக்கி பட்டம் கொடுத்தாங்க. அது மாத்திரமில்லை, எனக்கு இந்த பட்டம் வாங்கிறதுக்கெல்லாம் அந்த பாராட்டு விழாவுக்கும் என்னுடைய புக்கு வெளியீட்டு விழாவுக்கெல்லாம் என்னுடைய மானசீக குரு நௌஷாத் அலி, உங்களுக்கு சொல்கிறேன், நௌஷாத் அலியோட பரம ரசிகன் தான். அவர் இங்கே வந்தால் வீட்டில் என் வீட்டில் தான் தங்குவார், என்னுடைய அரண்மனை பற்றி தான் எடுத்துக்குவார், என் காரில் தான் ட்ராவல் பண்ணுவார். அவ்வளோ பெரிய பக்தன் அவருக்கு நான். அவரும் வந்திருந்தார், அந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து எங்களெல்லாம் போற்றி போயிருந்து பாடினார். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா?
இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பாம்பேயில் கச்சேரி நடக்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், காசு பணம் கேட்குறேன், என்னுடைய கச்சேரி பாம்பேயில் நடக்கணும், நாங்கள்லாம் வர்றோம், நௌஷாத் அலி வரணும், தலைமை ஆகணும்னாரு. நௌஷாத் அலியை பற்றி நாங்கள் பேசும்போது அவர்களுடைய படங்களை பார்த்து எங்களுடைய அபிப்பிராயத்தை லெட்டர் மூலமாக எழுதுவோம், நானும் வெங்கடேஷ். அதை படித்து பார்ப்பார், ஒவ்வொரு படத்துக்கும் இப்படி பாட்டு பண்ணுவார் அவருடைய பாட்டுகள். பரம ரசிகனாக இருந்தேன். அவர் வந்து தலைமை தாங்கினார். தலைமை தாங்கி அவர் வீட்டில் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் பாட்டுகள்லாம் போட்டார், பழைய பாட்டுகள்லாம் வச்சுருந்தார். அப்போ சொல்கிறார், அன்னைக்கு சினிமாவில் யாராவது வந்திருக்கா, மியூசிக் டைரக்டர், தெலுங்கில், தமிழில், ஹிந்தியில் எல்லாருடைய கலெக்ஷன் வச்சுருக்காரு. ஒரு மியூசிஷியன் வந்து எல்லாருடைய மியூசிக்கும் கேட்கணும், ஒரு கவிஞன் வந்து எல்லாருடைய கவிதையும் படிக்கணும், அப்படிங்கிறத தான் அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. அப்படி ஒரு பெரிய மகான் நௌஷாத் அலி அவர்கள். அவரோடையும் நான் வாழ்க்கையை ரொம்ப ஆரம்பிச்சிருக்கேன். அவரை பார்க்கணும் பரம பக்தனாக இருந்தேன். அவர் சமீபத்தில் இருந்த உடனே எம்ஜிஆர்லாம் ஃபோன் பண்ணி எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, விஸ்வநாத ஜாக்கிரதையாக பார்த்துக்கலாம், அவ்வளோ பெரிய நண்பர், அவ்வளோ பெரிய நண்பர். அப்படியெல்லாம் நான் வந்து பெரியவங்களுக்கு, முன்னோடிகளுக்கு வாழ்க்கையில் மரியாதையும் பயபக்தியோடு வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போவும் என்னோட முன்னோடிகளை நான் வளர்த்து விட்டவங்களை மறக்க மாட்டேன். என்னுடைய திரும்பி பார்க்கலாம் என்னுடைய நன்றி தான் அதுக்கு காரணம். நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதுக்கு என்னென்ன நினைக்கிறோம், எப்படி எப்படி நடந்தனும், அந்த வாழ்க்கையெல்லாம் நடக்க காரணமாக இருந்தால் கூட என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன், மறந்ததே இல்லை. இது எல்லோரும் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். கவியரசருக்கு சிலை வச்சது நம்ம எம்எஸ்வி சாருன்னா, நம்ம எம்எஸ்வி சாருக்கு மெல்லிசை மன்னருங்கிற பட்டம் கிடைக்க கவியரசர்ல காரணமா இருந்திருக்காரு. நம்ம எம்எஸ்வியோடைய இசை சாம்ராஜ்யத்துடைய நுழைவாயிலுக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையவே இருக்கு, கொஞ்சம் காத்துருங்க. ஜுவல்லரி ஸ்பான்சர் பை தாராஸ் ஜுவல்லரி, கச்சேரி ரோட், மயிலாப்பூர். எந்த கலைஞனுக்குமே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும். அந்த தனித்தன்மை தான் அவனை புகழின் உச்சிக்கே கொண்டு போகும். அந்த இண்டிவிஜுவாலிட்டி நம்ம எம்எஸ்சி சாருக்கு இருந்ததுனால தான் மெட்டுக்கு பாட்டு வேணும்னு பிடிவாதமா இருந்திருக்காரு. ஆனா கவியரசர் பாருங்க, பாட்டுக்கு தான் மெட்டு வேணும்னு சொந்தமா ஒரு படமே எடுத்திருக்காரு. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். எங்கே மனிதர் யாரும் இல்லையோ, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். என்னையும் ராமத்தினாவும் கவிஞர் கண்ணதாசன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் மாடர்ன் லிட்ரேச்சரில். மாடர்ன் லிட்ரேச்சரில் அந்த காலத்தில் நான் கோரஸ்லாம் பாடியிருக்கேன், சில சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்போ அங்கே கூட்டு போய் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண போது நானும் ராமத்தினாவும் சொன்னோம் டிஆர் சுந்தரவர்கிட்ட, நாங்கள் வந்து சொந்தத்துக்கு தான் மெட்டு போட்டு நாங்கள் தான் எழுதுவோம், நீங்கள் இது மாதிரி பல பாட்டுகளை மெட்டு காப்பி அடிக்க சொல்லி அதுக்கு மெட்டு எழுதுனா நாங்கள் பண்ண மாட்டோம்னு தைரியமாக சொன்னோம். அப்போ எங்களுக்கு வர முடியல, கஷ்டமாக இருந்தாலும் தைரியத்தோடு சொல்லிட்டோம். அப்படி இஷ்டமாக இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க, கூப்பிடாதீங்கட்டோம். அப்புறம் சோதனை பண்ணி சரி போட்டு எழுதாங்க.
நீங்களே போட்டுக்கிட்டு சொந்தத்துக்கிட்டார். அப்போ கவிஞரை போட்டு அந்த மெட்டுக்கு போட்டு கொடுத்து அவர் பாட்டை நான் எழுத சொல்லி, அப்போ கவிஞருக்கு ஒரு ஆசை, நான் மெட்டுக்கு எத்தனையோ பாட்டு எழுதியிருக்கேன், எனக்கு ரொம்ப கற்பனைடா, நீங்கள் என்னை புரிஞ்சுக்கோ, நான் வந்து பாட்டு எழுதி தர்றேன், அதுக்கு நீ மெட்டு போடுறா அப்படின்னு எங்ககிட்ட சண்டை போட்டு அழாத குறையாக சொன்னார். என் பாடல் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம், என் பாடல் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம், என் மேன்மை இறைவாவும் அருளாகலாம், என் மேன்மை இறைவாவும் அருளாகலாம், எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன், எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன், ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். அப்போது நான் சொன்னேன், இந்த காலங்களில் ப்ரொடியூசர்ஸுக்கும் டைரக்டர்கள் என்ன கேட்குறாங்களோ அதான் நம்ம செய்கிறோம். அவங்க வந்து அந்த ஹிந்தி பாட்டை கொடுத்து அந்த மெட்டுக்கு போட்டு தான் ஆகணும், வேறு என்ன வழி? ஏடா எனக்கு என் புத்தியில் மூலையில் ஒரு சில விஷயங்களுக்கு அது வெளியே வர வேணாமாடா, அதுக்கு நான் என்னடா செய்கிறது? அப்போ சும்மா ஒரு கிண்டலாக சொன்னேன், நீங்கள் சொந்தமாக படம் எடுங்க, யாரும் வேணாங்கிறா? அப்படியா அப்படின்னு தான் ஸ்ட்ரைக் ஆச்சு அவருக்கு. அப்புறம் எப்படியோ அவர் சொந்த படம் ஆரம்பிக்காரு. அவர் ஆரம்பிக்கக்கூடிய நிலைமையில ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது கூட யாராவது ஹெல்ப் பண்ணி அவர் படம் எடுக்கிற நிலைமைக்கு வந்தார். வந்த உடனே என்கிட்ட ஃபஸ்ட்டு நானும் ராமத்தியானு வந்து, நான் ஒரு படம் எடுக்க போகிறேன். இப்போது அதுக்கு படத்தில் பாட்டு ஒரு 7-8 பாட்டு வரும். இது வந்து கண்டிப்பாக நான் பாட்டு எழுதி தருவேன், நீ மெட்டு போட்டு பாட்டு எழுத மாட்டேன், இதுக்கு சம்மதமாக இருந்தால் நீ எங்களோட மியூசிக் வேலை பண்ணு, இல்லைன்னா அவனை மாற்றிடுவேன்னாரு. சரி, எனக்கும் உனக்கு போட்டி வா பண்ணி போட்டு பாட்டு எழுதி கொடுத்தாரு. அப்படி உருவான படம் தான் மாலையிட்ட மந்திரி. கண்களில் நீளம் விளைத்தவளோ, அது கடலில் கொண்டு கரைத்தவளோ, கண்களில் நீளம் விளைத்தவளோ, அது கடலில் கொண்டு கரைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகில் நான் படைத்தவளோ,